வார ஓடிடி ரிலீஸ். ஸோ இந்த வாரம் என்னென்ன படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா யமகாதகி அப்படிங்கிற இந்த படம். இந்த படமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹாரர் எலமெண்ட் வச்சு உருவாக்கப்பட்ட படம். இந்த படத்தோட டேரக்டர் பேர் வந்து ஜார்ஜ் பெப்பின், ஒரு அறிமுக டேரக்டர். இவரோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படத்தில் சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்னூண்டு ஹாரர் எலமெண்ட்டை வச்சு இந்த படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் கேரி பண்ணி மக்களை வந்து ரொம்ப இன்டென்ஸாக இந்த படத்தில் கூட்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு மெசேஜுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தேவையான ஒரு மெசேஜ்னு சொல்லலாம். அந்த மெசேஜுமே வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யமகாதகி படத்தை ஒரு விசிட்டை போடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில் உமன். ஸோ ஜென்டில் உமன் படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச 2 கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்லியாவும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிஜோமோல் அவங்களும் வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா. ஸோ ஜோஷ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுக டேரக்டர். பட் அறிமுக டேரக்டர் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லியிருக்காரு. எப்படின்னா அழகான நிறைய சீன்ஸ் வந்து சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதே மாதிரி இவரோட டேரக்ஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், படத்தில் நம்ம கண்ணு வைக்காமல் நிறைய சீன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே விஷுவலாக இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் பேஸ்டு ஒரு மூவி. கிரைம் த்ரில்லர் வந்து ரொம்ப அழகாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். சில இடத்துல டிராகி மூமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓவராலாக ஒரு ஒர்த்தபிள் வாட்சான படம் சொல்ல முடியும் ஜென்டில் உமன். ஸோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஏப்ரல் 14 வந்து ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட். ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியோ ராஜ் சார் அவங்க நடித்த படம். இந்த படத்தோட டேரக்டரும் ஒரு அறிமுக டேரக்டர் தான். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமானது ஒரு அடல்ட் காமெடி மூவிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு லைட்டாக வந்தது, ஆனால் அதிகமாக அதெல்லாம் இருக்காது. பட் இந்த படம் வந்து ஒரு அழகான ஒரு மெசேஜ் வந்து சொல்ல வந்திருப்பாங்க. லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு அழகான ஒரு மெசேஜ் வந்து இருக்கும். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இந்த டாக்ஸிசிட்டி இதெல்லாம் வந்து இந்த படத்தில் நிறைய வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த படமானது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அந்த கனெக்ட் ஆகலை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாலும், பட் அந்த படம் ஓவராலாக வந்து சொல்ல ஒரு அந்த விஷயமா இருக்கட்டும், ரியோ ராஜ் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க சொல்ல முடியும். அண்ட் ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்வீட் ஹார்ட்டை. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரவீன் கோடு சிகப்பு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பசில் ஜோசப் அண்ட் இந்த ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுவல் பாய்ஸில் செம ஹிட் ஆனது பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி தேட்டர்லேயே வந்து பார்த்துருந்தேன். தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பசில் ஜோசப் ரீசெண்டாக நடித்த எல்லா படமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு மூவியாக இருக்கும். அவர் நடித்தாவே அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி. பட் த்ரில்லர் மூவியில் பசில் ஜோசப் இந்த இதற்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து அவர் காமெடி ஷேடில் பண்ணியிருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல்னு சொல்லலாம். அவரோட ரோல்லையே அந்த அழகாக வந்து அவர் கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக இதுவுமே ஒரு ஒர்த்தபிள் வாட்ச்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து ஒரு 4 மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ 4 மூவியில் எனக்கு எல்லா படங்களுமே ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் என்ன படத்தில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.